விசாரித்தல் என்ற ஒரு காரியம் சபை தலைவர்களாகிய நாம், கிறிஸ்தவ தலைவர்களாகிய நாம் நன்றாக பழகிக்கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரு நன்மையான காரியத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் தேவை என்றால் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தேவன் ஒரு ஆலோசகராக இருக்கிறார். ஒவ்வொரு டீட்டெயிலையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அவர் மிகவும் விருப்பமுடையவராக இருக்கிறார். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எல்லா டீட்டெயிலும், நோவாவுக்கு அந்த பேழையை குறித்து ஃபைன் டீட்டெயில்ஸ் கொடுக்கிறதற்கு அவர் மிகவும் கவனமாக கொடுத்தார். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு சரியாக செய்தார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக அனுபவமுள்ள ஊழியர்கள், சில ஆண்டு ஊழியத்திலே இருக்கிறவர்கள், நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரு ருட்டீன் மண்டேன் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூழ்நிலையா, இதுதான் செட் ஆன்சர், இந்த சூழ்நிலையா இது இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற ஒரு ஜெனரல் ஒரு அப்ரோச்சு, டெம்ப்ளேட்டை நாமே கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு டெம்ப்டேஷன் கண்டிப்பாக உண்டு. அனுபவம் என்பது ஒரு நல்ல காரியம்தான். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a very good thing to have, but we have to be very careful that we should not lose out on the fresh revelation guidance of God on issues and matters in ministry, even life for that matter. இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, இது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நான் நித்தம் உன்னை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ் பைபிளில் ஐ வில் கைட் தி கண்டினியூவலி, இடைவிடாமல் நான் உன்னை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். The steps of a good man are ordered by the Lord. This means every step that we take, God is willing to guide us. இன்னொரு வசனம், நாம் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது வழி இதுவே என்று காட்டுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். When we lean to our right, when we lean to our left, there is the provision of alignment from God. தேவன் நம்மை வழிநடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப ஆண்டவருடைய கைடன்ஸ்ங்கிறது இட்ஸ் a very very certain thing. நீதிமொழிகளில் if you look at Proverbs chapter 3, 3ஆம் அதிகாரம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், verse 5, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம், in all your ways acknowledge him, அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Lean not on your own understanding, trust in him, acknowledge him in all your ways and he will make your path straight. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். God is willing to guide us and we must rely on him. சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நம்முடைய வழிகள் கீழான வழிகள் என்றும் அவருடைய வழிகள் மேலான வழிகள் என்றும் அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள் என்றும் நம்முடைய நினைவுகள் கீழான நினைவுகள் என்றும் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். So it is important that we consult the Lord. Enquiring the Lord என்ற வார்த்தையை நாம் ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம். தமிழ் பைபிளில் கர்த்தரிடத்திலே விசாரித்தான், கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று மறுபடியும் 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 தாவீதை குறித்து வாசிக்கிறோம். பைபிளில் 9 இடத்துல 9 times we will read that David enquired the Lord. David enquired the Lord. கர்த்தரிடத்திலே தாவீது விசாரித்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு தேச தலைவர், a national leader, but we see him constantly enquiring the Lord. நல்ல கவனிங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம்
முதல் சில வசனங்கள். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. David is informed now that the enemy has come into the territory. And what is wisdom or what is common sense? அந்த சூழ்நிலையில் எதிரி தேசத்தை தாக்குகிறான் என்றால் ஆட்டோமேட்டிக்காக யுத்தத்திற்கு திருப்பி போகணும், ரிட்டாலியேட் பண்ணணும், அதுதானே. Look at what David is doing. 2ஆம் வசனம், அப்பொழுது தாவீது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு, லிசன் கேர்ஃபுல்லி, கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். It is a very common thing for kings to go to war or at least respond, react when an enemy nation is attacking you. But look at what David is doing. தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். அது டேவிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்கொயரி. மொத்தம் 9 என்கொயரி இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. வசன குறிப்புகளை கொடுக்கிறேன், நீங்கள் நன்றாக அதை ஸ்டடி பண்ண வேண்டும் என்று நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம், நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். இங்கே பக்கத்திலே வரல, எதிரி வர்றான்னு தெரிஞ்சே நாங்கள் இப்படி பயப்படுறோம், இப்போ எங்களை போய் யுத்தத்திற்கு போக சொல்றீங்களேன்னு மக்கள் கேட்கிறார்கள். லுக் அட் டேவிட்ஸ் ரியாக்ஷன், verse 4 and verse 5. டேவிட்ஸ் செகண்ட் என்கொயரி. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, குட் மேன், அங்க பாருங்க, கர்த்தரிடத்தில் மறுபடியும் விசாரிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். See, when people around you persuade you to not go in the direction of the Lord, when you have a clear word from the Lord, you can lead people with a stronger conviction when you have a fresh word from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உறுதியான வார்த்தை வரும் பொழுது எல்லாரும் வேறு விதமாக ஆலோசனை சொன்னாலும் கர்த்தருடைய தெளிவான வழிநடத்தல் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இல்லை போகலாம் என்று சொல்லி பயந்து போனவர்களை கூட தைரியம் மூட்டி நீங்கள் கொண்டு போக முடியும். அதைத்தான் தாவீது இங்கே செய்கிறான். When you have a word from the Lord, there comes courage, there comes clarity, there comes conviction, and in that we will be able to provide stronger, clearer leadership in times of difficulty. So that is something that God is offering us as church leaders. கவனிங்க, மூன்றாவது டேவிட்ஸ் third enquiry. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வருகிறது ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் நான் அந்த இன்டெலிஜென்ஸை கேட்டு தெரிந்து கொண்டேன். ஆனால் ஐ வாண்ட் டு ஆக்சுவலி ஹேவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ என்று சொல்லி இந்த ராஜா கேட்கிறான். பாருங்கள் 11ஆம் வசனம், கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? நான் கேட்ட இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டா? பாருங்க, ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான், சவுல் வருவான் என்றார். ஸோ அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளவு தெளிவாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கலான்னு பாருங்கள். 3 என்கொயரி பார்த்தோம். 4வது என்கொயரி, டேவிட்ஸ் 4th என்கொயரி. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 12-14. கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, அகெயின் இஸ் என்கொயரிங்.
கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றான். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு வரப்போகிற ஆபத்தை கர்த்தர் முன்னெச்சரிக்கிறார். They are able to derive strategy based on information that they get from the Lord. தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி புறப்பட்டு போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். ஸோ எவ்வளவு அழகாக ஆண்டவர் கைட் பண்றார் பாருங்க. 4th என்கொயரி ஆஃப் டேவிட். 5வது என்கொயரி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8-17 வசனங்கள். 1 சாமுவேல் chapter 30 verse 8 and verse 17. We won't look at that for lack of time. This is a short video, therefore I encourage you to do your own study. David's 6th enquiry. David's 6th enquiry. 2 Samuel chapter 2 verses 1 and 2. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். David's 7th enquiry. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 21. 2 Samuel chapter 5 verses 17 to 21. David's 8th enquiry. தாவீதினுடைய 8வது விசாரிப்பு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள். David's 9th enquiry. 2 Samuel chapter 21 and verse 1. But let us look at just one more. சரியா? David's 8th enquiry பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள். 2 Samuel chapter 5 verses 22 to 25. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்த போது அவர், நீ நேராய் போகாமல், நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ டைரக்டா போகாம எதிரி வர்றான், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, ஆம்புஷ் அட்டாக்னு சொல்லுவாங்க, கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க, பதுங்கி இருந்து பாயிறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களுக்கு பாய்ந்து, அது எப்போ போகணுமா? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது எப்போ பாயணும், எப்போ அட்டாக் பண்ணணும்? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். அமேசிங் அமேசிங் அமேசிங். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் தெளிவாக வழி நடத்துவதற்கு விரும்புகிறார். ஆனால் இவனுக்கு முன்பாக இருந்த சவுல் ராஜா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆண்டவருக்கு மனசிலே இருந்த ஒரு காரியம், அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வரும்பொழுது அமலேக்கியர்கள் வந்து தாக்கின காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார், நீ இதை எழுதி வை என்று சொல்லுகிறார். இப்பொழுது கிட்டத்தட்ட 1500 வருஷம் கழிச்சு ஆண்டுடைய மனசில் 15 centuries இருந்த ஒரு காரியத்தை இப்பொழுது அதை அழிக்கிறதற்கு, அவர்களை அழிக்கிறதற்கு ஆண்டு சவுலிடத்தில் சொல்லுகிறார். சவுலோ அங்கே ஆகாக உயிரோடு பிடிக்கிறான். மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியும் உயிரோடு பிடிக்கிறான். கர்த்தர் அவனை ராஜ்ய பாரத்திலிருந்து அகற்றுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அந்த டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு பிரியமானதை தாவீது செய்வான், இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். ஸோ ஆண்டவருக்கு இவனுடைய இருதயத்தினுடைய போக்கு தெரிந்து விட்டது. ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு முன்னதாகவே தாவீதை அவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சவுலை அகற்றுவதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டார். மறுபடியும் கர்த்தரிடத்திலே விசாரிக்காமல் அவன் ராஜாவாக இருந்த பொழுது காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் லீடர்ஸ் தட் வி என்கொயர் த லார்ட். நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம் போயிட்டு ஆண்டோட சமூகத்தில் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காக நாமும் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகள், விசுவாசிகளுடைய பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் போகிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும், அவரிடத்திலே உட்கார்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்தியோகியா சபையிலே சபை தலைவர்கள் கூடியிருந்து கர்த்தரை ஆராதித்த பொழுது ஆவியானவர் அங்கே பேசினார். நான் அழைத்த ஊழியத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் வழிநடத்தலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சபை தலைவர்களாக கூடி வரும் பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு வழிநடத்தலை கொடுக்கிறதற்கு அந்த லீடர்ஸ் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்கில் அங்கே வர்ஷிப் டைமில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் மிக தெளிவாக பேசுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசு மலை மேலே பேதுரு யாக்கோபு யோவானோடு போகிறார். அங்கே இருக்கிற அந்த மலையில் மறுரூப அனுபவத்தை அவர்களுக்கு காட்டுகிறார். கீழே இறங்கி வரும் பொழுது இங்கே மீதி 9 சீஷர்கள், அங்கே ஒருவன் பிசாசு பிடித்தவன் வருகிறான். அவனை விரட்டுவதற்கு முடியாமல் இருக்கிறதை அங்கே மக்கள் சொல்லுகிறார்கள். இயேசுக்கு ஏ டீம் பி டீம் என்று 2 இருந்துச்சு. ஏ டீமு பீட்டர் ஜேம்ஸ் ஜான் மேலே கூட்டு போனார். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆண்டவர் மறுரூப அனுபவத்தெல்லாம் காட்டினதுக்கப்புறம் இங்கேயே இருந்துருவோம், ஃப்யூச்சரில் நடக்க போகிறத காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாரு, ஆனால் அவங்க இங்கே இருந்துடலாம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆலோசனை கொடுக்குறது யார்? பேதுரு கொடுக்குறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரை பார்த்து நீ வாய மூடு, நீ என்ன ஆலோசனை கொடுக்குற? இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே ஹியர் ஹிம் அண்ட் டூ வாட் ஹி சேஸ். யூ டோன்ட் ட்ரை டு கிவ் ஐடியாஸ் ஃபார் காடுங்கிற மாதிரி அங்கே வந்துருச்சப்பா. ஆண்டுடைய ஏட்டியுமே இயேசுனுடைய ஏட்டியுமே கொஞ்சம் சொதப்பல் தான். கீழே இறங்கி வந்தால் இங்கே இந்த 9 பேர் பேய் விரட்ட முடியாமல் இங்கே திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை கவனிங்க, இதை வசனம் 16, உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தோம். கீழே இருந்த 9 பேர், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்புறம் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த பிசாசை அதட்டுகிறார். வசனம் 18, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். 19ஆம் வசனம் பாருங்க, ஐ லைக் திஸ். இந்த 9 பேர் கேட்குறாங்க, ஆண்டவரே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? இட் இஸ் குட் டு என்கொயர் த லார்ட். மினிஸ்ட்ரியில் பிரேக் த்ரூ சில நேரத்தில் வரலன்னா ஆண்டவரத்தில் போய் ஏன் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டார்கள். ஐ லைக் தட், என்கொயரிங் த லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு, இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி போகாது. ஏ டீம், இயேசுனுடைய ஏ டீமும் கொஞ்சம் சொதப்பல் தான், பி டீமும் கொஞ்சம் வேலைக்காகாமல் தான் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை வைத்து தான் நடத்தினார். உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் ஆண்டவர் சரி பண்ணார். நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன், இந்த 12 பேரை வச்சு தான் ஆண்டவர் குப்பை கொட்டினார். ஆண்டவர் நம்மளை வச்சு கண்டிப்பாக செய்ய முடியும். சரியா? ஸோ நம்ம பல காரியத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஆண்டவர் அதற்காக தான் கற்றுக் கொடுக்கிறார். லைஃப்பில் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இந்த சீஷர்களை தான் பிறகு எம்பவர் பண்ணுகிறார். அவர்கள்தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் தூண்களாக அவர்கள் விளங்கினார்கள். அவர்கள் ஆதி திருச்சபையை நிறுவினார்கள். நமக்கு புதிய ஏற்பாடை அவர்கள் அதிகமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் வளர வேண்டும், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் அவரிடத்தில் விசாரிப்பது. God is willing to provide consultancy for the church. Anyway, he is the head of the church.
அவர்தான் சபைக்கு தலைவர். ஆகவே அவரிடத்தில் விசாரித்து அவருடைய ஆலோசனைப்படி நடத்துறது மிகவும் நல்லது. ஆசீர்வாதமாக இருந்துச்சா? காட் bless you.